சரியா 2018 வருஷம் மே 17 நம்மளால் மறக்க முடியாத தினம். ஈழத்தில் 1,00,000 தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயதானவர்கள்லேருந்து பெண்கள் அனைவரும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொல்லப்பட்டாங்க. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய ஆட்சி காங்கிரஸும் திமுகவும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர்கள் தான் காரணம் அப்படின்னு மக்கள் நமக்கு தெரியும். சீமான் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டோம்னா, சீமான் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முழு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை ஒரு இன்டர்வியூவில் பேசினார். அந்த இன்டர்வியூவை பாருங்கள். தொடர்ந்து திமுகவை நீங்கள் ஈழத்தமிழருக்கு துரோகம் செய்த கட்சியாகவே வர்ணிப்பதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறது? ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சதா இல்லையா அதை பேசணுன்னா இந்த ஒரு மணி நேரம் இந்த நேர்காணல் முழுக்க அதை தான் பேசணும். மற்றவங்களை விடுங்க, நான் அதில் நேரடியாக இருந்தவன். செஞ்சதுங்கிறது இல்லை, செஞ்சது. சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தான் இதுக்கு முழு காரணம். திமுக நினைச்சிருந்தா ஈழப்படுகொலையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் உங்களுடைய நேர்காணல்ல 1 மணி நேரம் நான் பேசினா கூட இதை குறித்து என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, திமுகவை அவர் ஈழப்படுகொலைக்கு காரணமா அவர் நம்பினாரு. இப்படி இருந்த சீமான் இப்போ ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்தது எதற்காக? மூகா முத்துவுடைய இறப்பிற்கு மூகா முத்து வீட்டுக்கு போயிருக்கணும், அவருடைய உடலுக்கு மாலை அணிவிச்சிருக்கலாம். அல்லது அது முடியலை அப்படின்னா அடுத்ததாக கலைஞர் அவருடைய வீட்டுக்கு அந்த உடல் போய் வைக்கப்பட்டது, அந்த உடலை போய் பார்த்துருந்துருக்கலாம். அதெல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின்கிட்ட போய் துக்கம் விசாரிச்சிருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் சீமானை எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சீமான் கொஞ்சம் கூட தயக்கப்படலை. சீமான் திமுகவுக்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஸ்டாலினை போய் சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் மக்கள் சீமானை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற கொஞ்சம் கூட தயக்கமே இந்த சீமானுக்கு இல்லை. சரி, இது மட்டும் இல்லை, அடுத்ததாக விஜயை தாக்கி ஒரு மீட்டிங்கில், இப்போது மதுரையில் ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. விஜயுடைய ரசிகர்களையும் விஜயுடைய அடுத்த வாக்காளர்களையும் இளைஞர்களையும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, என்னடா உங்க கொள்கை அப்படிங்கடா, தளபதி ஏன் அப்படி கத்தாதீடா, அப்படி கத்தாதீ எனக்கு கேட்கும்போது தளபதின்னு கேட்குது, அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா, தளபதி அது சரிடா கொள்கை, தளபதி என்னடா சரா எதுக்குடா வந்திய டிவிக்க டேய் டிவிக்க வாடா விட வந்திருக்கியா, சரிப்பா அப்படி வரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா கிளை ஊற்றி கொண்டு இருப்போம். அணிலே ஓரமா போய் விளையாட அணில குறுக்க வராத அணில. ஒரு மானை ஒரு காட்டு அருமையா ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை, அணில போய் சாப்பிட்டா என்ன? அணில் குஞ்சுகளா? இப்படி நீங்கள் குறுக்கும் நெடுக்குமா நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? நீங்கள் அணில் குஞ்சுகளாக இருக்கும்போது நீங்கள் மரத்தில் ஏறி சேஃபாக நீங்கள் உட்காந்துக்கிறது தான் நலம். நான் புலி, நான் ஒரு காட்டு மாட்டை அடிக்கலாம், இல்லைனா மான் அடிக்கலாம், ஒரு அணில் குஞ்சை போய் நான் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தற்பெருமையை காமிச்சிருக்காரு. விஜயுடைய ரசிகர்களை அணில் குஞ்சுன்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பேசினாலும் கத்திட்டே இருக்காங்க. தளபதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பேசினாலும் கரகோஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. டிவிக்கே அப்படின்னு கத்துறது ஏதோ டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. தளபதி அப்படின்னு கத்துறது தலைவிதின்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசியிருக்காரு. இவர் இப்படிப்பட்ட கிண்டலான வார்த்தைகளை பேசுறது சகஜம்தான். பட் இப்போது விஜயை எதிர்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர் பேசுறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இப்போது ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமாக இருக்கோ அப்படின்ற அந்த ஃபீலிங் பார்க்குற நம்மளுக்கே வருது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் உறங்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடல் காஸ்ட்ரோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கு விதைத்தவனும் உறங்கலை விதைகளும் உறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சீமானை குறித்தும் தன்னுடைய வாக்காளர்கள் தன்னுடைய மக்களை குறித்தும் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். இங்கே விதைகள் உறங்கவே இல்லை, அவர் விதைத்தவராகவே இருந்துட்டு போட்டோம். சீமான் விதைகளாக அவருடைய வாக்காளர்கள் இருக்கட்டும். அவருடைய விதைகள் உறங்காமல் இருக்கிறது தான் சீமானுக்கு பிரச்சனையே. விதைகள் உறங்காமல் இவர் பேசுகிறத ரொம்பவே தெளிவாக கேட்டுட்ருக்கு. இவர் நல்லவர்களை நல்லவர்கள்னு சொல்லணும், கெட்டவர்கள்னு சொல்லணும். எல்லாத்தையுமே இவர் கெட்டவர்கள்னே ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு தன்னை மட்டுமே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்போ இவர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய பேச்சுகள். சரிப்பா, உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன?
விஜய் மக்களில் ஒருவனாக, மக்களுக்கு எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற பேச்சில் இருக்கக்கூடிய பக்குவம் நமக்கு நல்லா புரியுது. அப்படி இருக்கும்போது விஜயை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது சீமானை தான் நெகட்டிவாக காட்டுது. இவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படி திரும்ப திரும்ப இவர் விஜயை தாக்கி விஜயை நெகட்டிவாகவே மக்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சார்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் சீமானுடைய வாக்கு வங்கி குறையும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டும் இல்லை. இறுதியாக விஜயலட்சுமி ரிலீஸ் பண்ண ஒரு ரீசெண்டான ஆடியோவை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசி நம்ம முடிக்க இருக்கோம். ஆடியோவை கேளுங்க. நீங்கள் தான் போய் ஸ்டாலின் சார் வீட்டில் போய் பம்பிக்கிட்டு அவர் என் அண்ணன், தயாளு அம்மா என்னோட அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்லாம் யாரும் உறவு கொண்டாடிட்டு இல்லையே. இந்த ஆடியோவில் விஜயலட்சுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் நீங்கள் தான் ஸ்டாலினை போய் அண்ணன்னு சொல்கிறீங்க, தயாளுமாவை அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் அவங்க உங்களை கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா, சீமான் ஸ்டாலின் கூட இணக்கமாக இருக்கிறதுக்கு கை கோர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு புரிய வருது. இது மூலியமா ஸ்டாலின் கூட இவர் இணைய நினைக்கிறதன் காரணம் தான் விஜயை இவர் எதிர்க்கிறாரோ அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே ஆரம்பிக்குது. ஒருவேளை ஸ்டாலின் கூட சீமான் கூட்டணி அமைப்பாரா, இல்லை விஜயனுடைய வளர்ச்சி தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தான் தன்னுடைய வாக்கு வங்கி குறைஞ்சி விடுமோ அப்படின்ற பயத்தினால தான் இயலாமையின் வெளிப்பாடாக தான் இப்படி சீமான் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்காரா அப்படின்னு எல்லாம் வரக்கூடிய காலம்தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.